ஹாய் எவ்ரிவன். சம்மர் வந்தாலே நமக்கு பசியே போயிடும், ரொம்ப தாகமாக இருக்கும், உடம்பு பித்தம் சூடெல்லாம் அதிகமாகிடும், சரியாகவே பசி எடுக்காது. இப்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணி இந்த சம்மரில் நமக்கு நல்லா பசி எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி இந்த ரசம், ஜீரக ரசம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா அலசிட்டு அதில் ஜலம் விட்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு அப்படியே ஒரு 1/2 hour ஊறட்டும். இது அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ அந்த புளியை நம்ம நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அடுப்பில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஹோம்மேட் சாம்பார் பவுட்ரு போடுறேன். இதுக்கு சாம்பார் பவுட்ரு தான் போடணும், மிளகு ஜீரகம்லாம் தேவையில்லை. நம்ம ஜீரகம் சேர்த்து அரைக்க போகிறோம், மிளகு போடுறது பழக்கம் இல்லை. இப்போது இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். கொதித்து கொஞ்சம் நல்லா வற்றணும். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அந்த பச்சை வாசனை போக கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து இந்த கருவேப்பிலை, ஊற வச்ச பருப்பு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு இதில் சேர்த்துடணும். சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இந்த ரசத்தோடு சேர்த்துடலாம். இப்போது மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் லைட்டாக அலம்பி விட்டு இது கொஞ்சம் கொதிக்கணும். இப்போது நம்ம தண்ணியை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது இது நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ கொதித்து கலர் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ இந்த மாதிரி தளன்னு கொதித்து வரணும். வந்த அப்புறமா தான் நம்ம ஜலம் ஆட் பண்ணணும். இப்போ முதல்லையே நம்ம தண்ணி சேர்த்து ரசம் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டோம்னா அந்த கருவேப்பிலையோட கசப்பு நமக்கு தெரியும். அது அவ்வளோ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம அது கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது ஜலம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நமக்கு எவ்வளோ புளி, காரம், உப்பு சேர்த்துருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஜலம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நுரைச்சி வரணும். அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு இலுப்பக்கரண்டி வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு போட்டு அது கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த ரசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த ரசம் கொஞ்சம் நல்லா நுரை பொங்கி வரணும். இந்த மாதிரி கொதிச்சிடக்கூடாது. கொதித்து இந்த நுரையெல்லாம் அடங்கிடுத்துனா நமக்கு அந்த டேஸ்ட் போயிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அணைச்சிடணும். இப்போது அணைச்சிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் இதை நல்லா மூடி வச்சிடணும். எப்போவுமே எந்த ரசம் பண்ணாலுமே மூடி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாசனை போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ரசம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம சூப் மாதிரி அப்படியேவும் குடிக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஒரு அப்பளமோ ஏதோ தொட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி ஜீரக ரசம் சாப்பிட்டோன்னா நமக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்